எப்போ பார்த்தாலும் எல்லாரும் என்னையே திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் நான் தான் இழிச்சாய் மாதிரி இருக்கேன். அம்மாடி பிரியா, என்னம்மா சோகமா இருக்க? அப்பா எல்லாரும் என்னையே திட்டிக்கிட்டு இருக்காங்கப்பா. எல்லாருமே அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், அப்பா இருக்கேன் உனக்கு. சரியா? சரிப்பா. என்ன காலையில அப்பாவும் பொண்ணு பாசமலையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி எப்போ பார்த்தாலும் புள்ளைய திட்டிக்கிட்டு தான் இருப்பீங்களா? என்னங்க அவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? என்னம்மா பண்ண? 2 பாடத்தில் அரியர் வச்சுட்டு இன்ன வரை நம்மள்ட்ட சொல்லாமே இருந்திருக்கா. இப்போ கண்மணி தான் அதை சொன்னா, அதுக்காக அவகிட்ட சண்டைக்கு போறா இவ. அரியர் தானே, அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். அவள் செகண்ட் இயர் தானே படிக்கிறா, இன்னும் 1 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே கிளியர் பண்ணிடுவோம். என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்குற செல்லம் தான். இந்த அளவுக்கு செல்லம் கொடுக்குறனால தான் இப்படி கெட்டு போயிருக்கா. சரி சரி போடி, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் என் பிள்ளை கிளியர் பண்ணிடுறோம். அப்போ நான் கண்டிப்பாக இந்த செமஸ்டர் கிளியர் பண்ணிடுறேன்ப்பா. சரிம்மா சரிம்மா, நீ கிளியர் பண்ணிடுவோம்மா, எனக்கு தெரியுமா. இப்படியே செல்லம் கொடுத்து பிள்ளைய கெடுத்து வச்சிருக்கீங்க. என்னமோ போங்க. இந்த ரெடி, இந்த செமஸ்டர் மட்டும் கிளியர் பண்ணலை, உன்னை உண்டு இல்லாமல் பண்ணிடுவேன் பார்த்துக்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. சரிவா, நம்ம கடைக்கு போயிட்டு வருவோம். அம்மா பால் வந்திருக்கு, பால் வாங்கலையே, பால் வந்திருக்குமா? என்ன பால்காரே, இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வரீங்களே, எவ்வளோ நேரம் தான் உங்களுக்காக காத்து கிடக்கிறது? கோச்சிக்காதீங்கம்மா, வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம்மா, அதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. நாலுலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேம்மா. கோச்சிக்காதீம்மா. சரி கொடுங்கம்மா, பாத்திரத்தை கொடுங்க, பால் ஊற்றுறேன். என்ன பால்காரே, வர வர பிராட் எதுவும் பண்ணுறீங்களா? எது ப்ராடு பண்ணுறேண்ணா? ஏமா இப்படி கேட்குறீங்க? பின்ன என்ன பால்காரே, முன்னாடியெல்லாம் உன் பாலை வச்சு டீ போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே மொட்டை தண்ணியாக இருக்குது. என் வீட்டில் கழுவி என்னை ஊற்றுறாங்க, நான் தான் டீ தப்பாக போடுற மாதிரி. அப்புறமேலுக்கு தான் பார்த்தது உன் பால் இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. ஏயா இந்த வேலை? மறிவந்தாக்கா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க. இவ்வளோ நாளாக பால் கொடுக்குறேன், உங்களெல்லாம் ஏமாற்றுவேண்ணா சொல்லுங்கள். என்னத்த பால்காரன், இப்போ எல்லாம் டீ போட்டால் பாலே பொங்கவே மாட்டேங்குது. பாலாக இருந்தால் பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? அட வா நெட்டவள்ளி, நீ ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? ஏக்கா, இந்த பால்காரன் இன்னைக்கு உண்டு இல்லாமல் பண்ணலாம் இருந்தாக்கா வந்திருக்கேன். என்ன பண்ணார் பால்காரு? ஏக்கா, இந்த பால்கார் வர வர நம்மள்ட்ட பிராடு பண்ணுறாதுக்கா. முன்னாடியெல்லாம் டீ போட்டால் எவ்வளோ அருமையாக இருக்கும், இப்போ எல்லாம் மொட்டை தண்ணியாக கொண்டு வராருக்கா. கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் அது கழனி தண்ணி மாதிரி போயிடுதுக்கா. எங்கள் வீட்டில் இருக்க அந்த கிளவி என்னை கண்ணா அப்படின்னான்னு கழுவி ஊற்றுது. ஒரு டீ போட்டு கூட வைக்க தெரில அப்படின்னு என்னை அந்த மாதிரிலாம் ஏசுதுக்கா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பால்கார் தாக்கா. இதே பிரச்சனை தாண்டி இப்போ தாண்டி பால்கார்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நீ அதுக்காக தான் வந்திருக்கியா? ஏன் பால்கார பாத்தியா, நான் மட்டுமா போய் சொல்கிறேன், நெட்டவழியுமா போய் சொல்லும். எல்லாரும் வீட்லையும் இப்படி தான் கொடுக்குறியா நீ? அக்கா மறிகொழுந்தாக்கா, இப்போ கொஞ்ச நாள் அந்த எருமை மாட்டு பால் கறக்குறேன்னா அதில் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றலாம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேங்க்கா. இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க. என்ன அது, எருமை மாட்டு பாலா? ஆமாக்கா, இப்போ கொஞ்ச நாளாக எருமை மாட்டு பால் தாக்கா கறக்குறேன். யோ, நீ ஃபஸ்ட்டு எருமை மாட்டு பால் தான் விற்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? நாங்கள் நாட்டு மாட்டு பால் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம், நீ ஏன் இந்த மாதிரி பிராடு பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த வேலை வேற பார்க்குறியா நீ? ஏ மறிகொழுந்தாக்கா, இனிமேல் இந்த பால்காரன் நம்ம ஊருக்குள்ளே விட்டோம்னா இது சுத்தப்பட்டு வராதுக்கா. இன்னையோடு இந்த ஆளுக்கு ஒரு முடிவை கட்டிட வேண்டியதான். கோச்சுக்காதியே, எருமை மாட்டு பால் உடம்புக்கு ரொம்ப நல்லதில்ல, ஏன் வேண்டாம்னு சொல்கிறியே? எது உடம்புக்கு நல்லதா? அப்போ நீயும் உன் குடும்பமும் சேர்த்து குடிங்கயா, எங்கள்கிட்ட எதுக்கு கொடுக்குறிய? நீ எருமை மாட்டு பால் கறக்கிற மாதிரி இருந்தால் எங்கள்கிட்ட முன்னாடி சொல்லணுமா இல்லையா? எதுக்கு இந்த பிராடு வேலை பார்க்குற? ஏம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, இனிமேல் சத்தியமாக நான் அந்த மாதிரி பாலே கொண்டு வர மாட்டேம்மா, நாட்டு மாட்டு பாலே கொண்டுட்டு வரேம்மா. ஏன் மறிகொழுந்தாக்கா, இந்த ஆளை நம்ப முடியாதுக்கா. இதே மாதிரி சொல்லி விட்டு மாட்டுப்பாலுன்னு சொல்லி ஆட்டுப்பாலை கறந்துட்டு வந்தாலும் வந்துடுவாருக்கா. இனிமேல் இந்த ஆள் நம்ம தெரு பக்கம் விடவே கூடாதுக்கா. நீ சொல்கிறது கரெக்டு தான் நெட்டவழி. தெரியா பால்காரே, இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த பால் கேனு இருக்காது, நீ இருக்க மாட்டே, எடுத்துட்டு ஓடு. ஏ போ மரியாக்கா, இந்த மாட்டுப்பால் விஷயம் நம்மக்குள்ளேயே இருக்கட்டும்.
தப்பி தவறி என் வீட்டில் இருக்க கிளவிக்கிறதுன்னு தெரியாமல் பார்த்துக்கக்கா. இல்லைன்னா என்னைய உண்டலன்னு பண்ணிவிடுவேன். ஏற்கனவே டீ போட தெரியல, சாப்பாடு செய்ய தெரியல, என்னை கழுவி ஊத்துறா. இல்லை பால் கூட ஒழுங்காக வாங்க முடியாதுன்னு என்னைய உண்டலாமல் இதையே சொல்லி காட்டுவாங்க. சரி நெட்டல், நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இது நம்மக்குள்ளேயே தான் இருக்கு, வேற யார்கிட்ட சொல்ல போகிறேன். அக்கா, பால்கார் போயிட்டாரக்கா? ஆமாம்மா, பால்கார் போயிட்டாரு. இதோ இப்போ 9 மணிக்கு ஒரு பால்கார் வருவாருமா, அவர்கிட்ட வாங்கிக்க வேண்டியதானே. அவர் நாட்டு மாட்டு பால் தானே கொண்டு வருவார். எனக்கு எருமை மாட்டு பால் எல்லாம் வேணும். எது, எருமை மாட்டு பால் வாங்குறியா? ஆமாங்க, நாங்கள் எப்போவுமே எருமை மாட்டு பால் தான் சாப்பிடுவோம். அதில் தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் பால் திக்காகவே இருக்கும். இதே மாதிரி ஒரு நாள் பால்கார்ட்ட சொன்னேன், அவரும் இப்போ எருமை மாட்டு பால் தான் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு. அதான் அவர்கிட்டே பால் வாங்கலான்னு பார்த்தேன். எது, அப்போ எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணமா? எது பிரச்சனையா? என்ன சொல்கிறீங்க? ஏண்டி குந்தாணி, ஒழுங்கா நாட்டு மாட்டு பால் கொடுத்துக்கிட்டு இருந்த பால்கார எருமை மாட்டு பாலில் தண்ணி ஊற்றுனா நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு அவன் குடமாக தண்ணி ஊற்றி இவ்வளோ நாள் எங்களை ஏமாற்றி விற்றுக்கிட்டு இருந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? ஏகோ, இந்த எருமை மாட்டு பால் குடிச்சதாக்கா இப்படி பண்ணி கணக்காக இருக்கா? ஏண்டி, ஒன்னால தாண்டி இப்போ அந்த பால்காரை போட்டு தள்ளியிருக்கான். இப்போ ஒன்னையும் தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில் குடல் குஞ்சானையெல்லாம் பிரிங்கிட்டு வருதா இல்லையான்னு பாரு. எது, தூக்கி போட்டு மிதிக்க போறியா? நீ ஏறி நின்ன புல்டோசரை ஏறி என் மேலே போன மாதிரி இருக்குமே. நான் விளையாடி ஜாமி, நாளை விடுங்கடா, ஓடுறா ஜாமி. இவ்வளோ நாள் நல்லா பால் வாங்கிட்டு இருந்தோம், இந்த குந்தாணி வந்து கொஞ்ச நாள் குழப்பிட்டு போயிட்டாளே. விடுக இனிமேல் நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாவ.